இங்கே ஏழை பணக்காரன் என்கிற பேதம் எங்களுக்குள் கிடையாது. மற்ற கட்சிகளில் எல்லாம் எவன் செல்வாக்கு மிகுந்தவனோ, எவன் பண்ணையாரோ, எவன் பணக்காரனோ அவனுக்கு தான் மாவட்ட செயலாளர் பதவி, அவனுக்கு தான் வேட்பாளர் சீட்டு என்ற அத்தனைக்கும் பணத்தை மட்டுமே முன்வைக்கிற இந்த சமூகத்தில் நாங்கள் பிறந்த பெருமைமிகு இனத்தை மட்டுமே முன்வைத்து சாதி மத பேதம் இல்லாமல், ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாமல் எளிய வேட்பாளர்களுக்கு என்று ஒரு கட்சி அங்கீகாரம் அளிக்கிறது, அதிகாரத்தை கொடுப்பதற்கு துடிக்கிறது என்றால் அந்த கட்சி நாம் தமிழர் கட்சி. எல்லா கட்சிகளும் தமிழர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தமிழர்களுக்கு என்று ஒரு கட்சி இல்லை. அது நாம் தமிழர் கட்சி, நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். இந்த கட்சியினுடைய தேவை, அதன் அவசியம், இதை இன்னும் மக்கள் உணராத வேளையில் இருப்பதனால இங்கே அதிகாரத்திற்கு இன்னும் நாம் தமிழர் கட்சி சென்றடையாமல் இருக்கிறது. அந்த சோகம் இன்னும் தொடர வாய்ப்பில்லை. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை நோக்கி நகரும். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து இங்கே 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள் என ஆணுக்கு பெண் சரிசமமாக வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறது ஒரு கட்சி என்றால் அது இந்திய அரசியலிலேயே ஒரே ஒரு கட்சி தான், அது நாம் தமிழர் கட்சி. ஒரு இனத்தின் பெருங்கனவு என்பது நமக்கென்று ஒரு வலிமை, நமக்கென்று ஒரு நாடு, நமக்கென்று ஒரு அதிகாரம் என்ற அத்தனையும் சாத்தியமாக வேண்டும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், அது இனத்தின் விடுதலை என்று சொல்வதற்கு பின்னே ஒரு பெரும் வாழ்வியல், ஒரு பெரும் வாழ்க்கை தத்துவம் என்பது ஒளிந்திருக்கின்றது. ஒரு இனத்தின் விடுதலை என்றால் வெறுமனே அரசியல் விடுதலை மட்டுமல்ல, சாதி மத பேதமில்லாத சமூக விடுதலை அது முதல் விடுதலை, ஏழை பணக்காரர் வேறுபாடு இல்லாத வர்க்க விடுதலை அது இரண்டாவது விடுதலை, ஆண் பெண் பேதம் இல்லாத பெண்ணிய விடுதலை அது மூன்றாவது விடுதலை, நமக்கென்று தனித்தனியே தண்ணீரை அடைந்து கொள்வது நிலமாக நீராக